கம் டிஎன்பிஎஸ்சிக்கு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோன்னா ஒலி வேறுபாடறிந்து சரியான சொற்களை தேர்ந்தெடுக்க அந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், மறி என்ற ஒலிக்கேற்ற பொருளை தேர்ந்தெடு. மறினா என்ன மீனிங்னு பார்க்க போகிறோம். தடுத்து வா, இறந்து போ, துணிந்து போ, நடந்து போ. ஆன்சர் இறந்து போ. அடுத்து ஒலி வேறுபாடறிந்து சரியான சொற்களை தேர்க. பொறு. ஸோ இந்த ரூக்கு என்ன ஆன்சர் வரும், இந்த ரூக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். அழை, ஏழை, பொறுத்து, அடையாளம், போர்சை, பொறுத்துக்கொள், அடையாளம், போர்சை. ஆன்சர் இந்த ரூ வந்துச்சுன்னா போர்சைன்னு பொறு, இந்த பொறு அப்படின்னா பொறுத்துக்கொள் அப்படின்ற மீனிங். ஆன்சர் சி தான் சரி. அடுத்து ஒலி வேறுபாடறிந்து சரியான சொற்களை தேர்க. புறவு. சின்ன ரா வந்தால் என்ன மீனிங், பெரிய ரா வந்தால் என்ன மீனிங் பார்க்கலாம். ஏ வந்து குறைவு, விளைவு. நெற்பொறி, புறத்தல். புறா, காத்தல் புறா. ஸோ ஆன்சர் டி தான் சரி, காத்தல் புறா. அடுத்து ஒலி வேறுபாடறிந்து புறம் என்பது குறிக்கும் ஒலி வேறுபாடு அறிதல். புறம் என்பது குறிக்கும் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. புறம் அப்படின்னா ஊர், நகரம், சிட்டி, கூவம். ஆன்சர் பி தான் சரி. அடுத்து பி வந்து நகரம். ஒலி வேறுபாடறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கீரி. ஸோ இந்த ரீனா என்ன மீனிங், இந்த ரீனா என்ன பொருள்னு பார்க்கலாம். பரவலான பிராணி, பிளந்து பரவலான, இடைவு, வளைவு. ஆன்சர் பி தான் சரி. இந்த கீரி அப்படின்னா பிராணி, இந்த பெரிய ரீ வந்துச்சுன்னா பிளந்து அப்படின்ற அர்த்தம். அடுத்து ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறை. இது ரெண்டுக்கும் கரெக்டான மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பக்கம், உரைமோர், இளஞ்சந்திரன், சந்திரன் பக்கம், ஊமை, ஊர் மக்கள். ஆன்சர் பி தான் சரி. உரைமோர், இளஞ்சந்திரன். பிறைனா இளஞ்சந்திரன், நிலா சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஒலி வேறுபாடறிந்து சரியான சொற்களை தேர்க. பரி. ஏ வந்து மழை, பெரிய ரீ வந்துச்சுன்னா மாறின்னு சொல்கிறாங்க ஏல. சாரி. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை எழுதுக. பிறை. சாரி, இது ஏற்கனவே பார்த்துட்டோம், இது நம்ம பார்க்கணும். பரி சின்ன ரீ வந்துச்சுன்னா மழை, பெரிய ரீ வந்தால் மாறின்னு சொல்கிறாங்க ஏல. பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடுங்கு, பறவை, குதிரை, பிடுங்கு. ஆன்சர் டி தான் சரி, குதிரை, பிடுங்கு. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். அறம். இதில் அறம் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 4 இருக்குது. இந்த ரா வந்தால் என்ன மீனிங், பெரிய ரா வந்தால் என்ன மீனிங்னு பார்க்கலாம். ஏ வந்து தர்மம், இணைதல் கருவி, தர்மம். அன்னம். ஆன்சர் சி தான் சரி. இந்த ரா வந்துச்சுன்னா கருவி, இந்த ரா வந்ததுன்னா தர்மம். அறம் செய்தல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மீனிங். அடுத்து ஒலி வேறுபாடு உணர்ந்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அருகு. சின்ன ரூ வந்தால் என்ன மீனிங், சாரி இது பெரிய ரூ, இது சின்ன ரூ வந்தால் என்ன மீனிங் பார்க்கலாம். தண்ணீர், வெள்ளம், தண்ணீர். சமீபம், தணிதல். புல், சமீபம். ஆன்சர் டி தான் சரி, புல், சமீபம். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஆறல்னா தணிதல், ஒரு வகை மீன். சின்னரா வந்துச்சுன்னா ஒரு வகை மீன் சொல்கிறாங்க. பியில் என்ன சொல்லியிருக்காங்க, மீன், சொந்தம். பாவம், விருட்சம், பாவம். ஆன்சர் வந்து ஏ தான் கரெக்டு. தணிதல், ஒரு வகை மீன். அடுத்து சேரல் என்ற ஒலிக்கேற்ற பொருளை தேர்ந்தெடு. வெல்லுதல், செல்லுதல், புரளுதல், மெல்லுதல். ஆன்சர் சி தான் சாரி பி தான் கரெக்டு, செல்லுதல். அடுத்து ஒலி வேறுபாடு அறிந்து சரியான சொற்களை தேர்க. திரை. இது ரெண்டுக்குள்ள மீனிங் பார்க்கலாம்.
குருதி அருவி, கப்பம் வலிமை, அலை கப்பம் வலிமை அலை. ஸோ ஆன்சர் சி தான் சரி. சின்ன ரை வந்துச்சுன்னா அலை, பெரிய ரை வந்தால் கப்பம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான சொற்களை தேர்க. அருந்து அருந்து அருந்து. ஆன்சர் வந்து ஏ என்ன சொல்லியிருக்காங்க, மனை பிணை. தூண்டு வடிவம், வடிவம் உன், உன் துண்டுப்பட்ட. ஆன்சர் வந்து டி தான் சரி. அருந்து அப்படின்னா ஒன், அருந்து அப்படின்னா துண்டுப்பட்ட. அடுத்து ஒலி வேறுபாடு அறிதல். அருகு என்பது குறிக்கும் பொருள் அருகம்புல், கொடிவில், கோரை, கொடி. ஆன்சர் வந்து அருகம்புல். பெரிய ரூ வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் அருகம்புல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பாருங்கள், படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு சின்னதாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.